வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்ம சேனல்ல மார்க்கெட்டுக்கு புதுசா வந்த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. அதாவது ஒரு போர்ட்ஃபோலியோனா என்ன, ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, ஒரு போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், இப்போ 1 lakh 5 lakh 10 lakh 1 crore இந்த மாதிரி டார்கெட் வச்சு அதில் எவ்வளவு ஸ்டாக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதுக்கு எப்படி நம்ம வந்து ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், ஒரு ஸ்டாக்ஸ்ல வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், இந்த மாதிரி வந்து நிறைய டவுட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்சனோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து அது வேரி ஆகும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், லாங் டேர்முக்கு சூட்டபுளாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சு என்னோட போர்ட்ஃபோலியோவை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றேன், எப்படி வந்து ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்றேங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா 5 lakh போர்ட்ஃபோலியோ பத்தி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அப்பப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்து அந்த போர்ட்ஃபோலியோல நம்ம ஸ்டாக்ஸ் வந்து செலெக்ஷன் வந்து மேபி வேரி ஆகும். ஸோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இப்ப மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர் ஆகட்டும், அதே மாதிரி ஃபார்மா செக்டர், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு. ஃபினான்ஸ் செக்டர் கூட நல்ல ஒரு பிரைஸ்ல கிடைக்கிறது. ஸோ எந்த டைம்ல வந்து நமக்கு வேல்யூவான ஸ்டாக்ஸ் கிடைக்குதோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செக்டர்ல நம்ம ஸ்டாக்ஸை வந்து போர்ட்ஃபோலியோல செலக்ட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் எப்பயுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ வந்து நம்ம வேல்யூவான ஸ்டாக்ஸை பிக் பண்றது பெஸ்டான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுக்கு அது எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செக்டர் அலோகேஷன் இருக்கணும். நம்ம வந்து நம்பர் ஆஃப் செக்டர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ சைஸை பொறுத்து. இப்போ வந்து நீங்க 1 lakh 2 lakh 5 lakh அப்படின்னா நீங்க மேக்ஸிமம் வந்து ஒரு 5 to 7 செக்டர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். இதே வந்து நீங்க ஒரு 50 lakh 1 crore இந்த மாதிரி அப்படின்னா வந்து ஒரு 15 செக்டர்ஸ் வரைக்குமோ இல்ல 10 to 15 செக்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செக்டர்லயும் பாத்தீங்க அப்படின்னா 20% to 25% மேல போகாத மாதிரி செக்டர் அலோகேஷன் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 10 lakh உள்ள அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 7 to 10 ஸ்டாக்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. இல்ல 50 lakh 1 crore அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து 30 to 40 ஸ்டாக்ஸ் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 to 30 ஸ்டாக்ஸ் தான் வந்து ஒரு அட்ராக்டிவான ரேஞ்சா இருக்கும். எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும். நீங்க 1 crore அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 30 to 40 ஸ்டாக்ஸ் வரைக்கும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும். நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு 80%, ரிமைனிங் மிட் கேப் ஸ்மால் கேப்ல வந்து ஒரு 20% இன்வெஸ்ட் பண்றது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலை கொடுத்தாலும் ரெக்கவர் ஆகிறப்ப நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் வந்து இமீடியட்டா ரெக்கவர் ஆயிரும். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல எந்த வகையில வந்து 10%க்கு மேல போகாத மாதிரி பாத்துக்கணும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் செட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றத பத்தி தான் நான் வந்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணணும். ஸோ எந்த செக்டர் வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கோ அந்த மாதிரி டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான போர்ட்ஃபோலியோவை வந்து பில்ட் பண்ண முடியும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபி மோட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா நம்ம லம்சம் மோட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால வந்து எப்பயுமே நம்ம போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் ஒரு 10 to 20% வந்து கேஷ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்பரான டைம் கிடைக்கிறப்ப நம்ம கரெக்டா இன்வெஸ்ட் பண்ண முடியும். செக்டர் அலோகேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 to 25%க்கு மேல போகாத மாதிரி பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 12 செக்டர்ஸ் வரைக்கும் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதுல டாப் 10 செக்டர்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐடி செக்டர்ல ஒரு 19%, பேங்கிங் செக்டர்ல ஒரு 14%, ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு 14%, ETF பொறுத்த வரைக்கும் ஒரு 9%, FMCG பொறுத்த வரைக்கும் ஒரு 8%, ஃபார்மால ஒரு 8%, ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5%, ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4%, ரிஃபைனரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4%, டொபாக்கோவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3%. ஸோ இது வந்து இப்படிதான் இருக்கணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. நான் செட் பண்ண பாராமீட்டரை வச்சு எந்த ஒரு செக்டரை வந்து 20%க்கு மேல போகாத மாதிரி நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு செக்டர்லயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து இந்த அலோகேஷன் வந்து வேரி ஆகலாம். நீங்க வந்து இன்னும் FMCGலையும் சரி, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங்லயும் வந்து இன்னுமே வந்து பர்சன்டேஜ்
பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி அலோகேட் பண்ணலாம். இப்போ என்னதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி பேங்கிங்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இருந்தாலுமே கூடிய சீக்கிரம் வந்து இதுல கொஞ்சம் ரைஸ் பண்றதுங்க. ஏன்னா இப்போ பேங்கிங் செக்டரும் எஃப்எம்சிஜியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி இன்னும் ஒரு பெரிய ரென்னப்ப கொடுக்காம தான் இருக்கு. ஸோ பேங்கிங்ல வந்து கொஞ்சம் இப்போ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கன்ஸ்ட்ரெயின் வச்சுக்கிட்டு எதுலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ்தி போகாத மாதிரி, அதாவது 20% இருந்து 25% மேல போகாத மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து செக்டர் அலோகேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கு முன்னாடி நல்ல அட்ராக்டிவான பிரைஸ்ல கிடைச்சதுனால மேக்சிமம் வந்து என்ன லிமிட்டோ அது வரைக்கும் நம்ம பை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டாக்ஸை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப அந்த செக்டர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிட்டர்னா கிரியேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிப்டி 50 நெக்ஸ்ட் 50 அதாவது லார்ஜ் கேப்ல வந்து மேக்சிமம் வந்து ஒரு 80% வரைக்கும் வச்சுக்கலாம். ரிமைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20% வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ என்னோட அலோகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சேஃபா இருக்கட்டும் அப்படின்றதுக்கோசரம் பாத்தீங்க அப்படின்னா எபோவ் 90% மேல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் வச்சிருக்கோம். ரிமைனிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10% வரைக்கும் தான் வந்து நான் வந்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க வந்து உங்க ஒரு சேஃபான போர்ட்ஃபோலியோ இருக்கணும். இல்ல மார்க்கெட் என்னதான் ஃபால் ஆனாலும் நம்ம கண்டினியூஸா அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸ்டாக்ஸ் அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்றது நம்மள மாதிரி ரீட்டைல் பர்சனுக்கு ஸ்மால் ரீட்டைலருக்கு நல்ல பெனிஃபிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜா ஒரு 12 to 15% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க மிட் கேப் ஸ்மால் கேப்ல வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஃபால் ஆனாலும் நிறைய ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். 12 to 15% வரைக்கும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சிங்கிள் ஸ்டாக்ல வந்து நம்ம 10% மேல எப்பயுமே போகாத மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா என்னோட போர்ட்ஃபோலியோல நான் வந்து கோல்டு பீஸ்ல மட்டும் ஒரு 7.2% வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 5 to 10% நம்ம போர்ட்ஃபோலியோ டோட்டல் அலோகேஷன் இருக்கணும்ன்ற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். அதனால பாத்தீங்க அப்படின்னா 7.2% வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கோல்டு பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், டைட்டன், டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஐடிசி, விப்ரோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5% இருந்து 3% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்களுமே உங்களோட ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எந்த வகையிலையும் வந்து ஒரு 10% மேல போகாத மாதிரி பாத்துக்க. நான் வந்து ஒரு ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5% லெவல் வச்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். உண்மையுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து 5 to 10% வரைக்கும் நான் வந்து என்னோட ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ரைஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஸோ இப்படித்தான் ஒரு சிங்கிள் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கை வந்து ஒரு அளவுக்கு மேல வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட செக்டர்லயோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ்லயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணாம நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபாலை வந்து ஈஸியா வந்து அந்த பர்டிகுலர் செக்டர் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படின்னாலும் ஃபால் வந்து பெரிய அளவுக்கு போகாது. நம்மளோட போர்ட்ஃபோலியோவை வந்து பேலன்ஸ்டா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 25 ஸ்டாக்ஸ் வச்சிருக்கேன். உண்மையுமே என்னோட போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து பெருசாச்சு அப்படின்னா நம்ம 30 to 40 ஸ்டாக்ஸ் வரைக்கும் நான் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு இருக்கிறேன். அதே மாதிரி வேல்யூ இன்வெஸ்டிங் தான் நான் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்ப கிடைக்குதோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் ஐடி செக்டர்ல வந்து ஒரு 19% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணேன். ஏன்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நல்ல பிரைஸ்ல கிடைச்சதுனால நான் எல்லா ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி வேல்யூ இன்வெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா growth oriented ஸ்டாக்ஸா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைட்டன், இந்துஸ்தான் யூனிலிவர் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்னதான் வந்து ஒரு ஹெவியா ஃபால் ஆனாலும் அது பெரிய மூவ்மெண்ட்டை கொடுத்துடாது, அதாவது பெரிய ஃபால் ஆயிராது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்து எஸ்ஐபி மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் செக்டர் ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்து நான் லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படிதான் வந்து நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ 1 lakhல இருந்து 1 crore வரைக்கும் இப்ப நம்ம சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எக்ஸலண்டா வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நீங்க பில்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ 1 lakh போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம சாம்பிளுக்கு காமிச்சிருக்கோம். இதுல வந்து நீங்க வந்து பேங்கிங் செக்டர், ஐடி செக்டர், எஃப்எம்சிஜி, ரிஃபைனரிஸ், ஃபார்மா, ஜுவல்லரி இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் செக்டர்ஸ், அதாவது 7 செக்டர்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இது இவ்வளவு தேவையில்லை. நீங்க வந்து ஒரு 5 செக்டர் வரைக்கும் எடுத்துங்க. அந்த 5 செக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்கிங், ஐடி, எஃப்எம்சிஜி, ரிஃபைனரிஸ், ஃபார்மா இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து மார்க்கெட்ல டாப் பிளேயரா இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. நான் இங்க கொடுத்துருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ற ஸ்டாக்ஸை வந்து நான் இப்ப கொடுத்துருக்கேன். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ, ஐடியை பொறுத்த வரைக்கும் ஹெச்சிஎல், எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் ஐடிசி, ரிஃபைனரிஸை பொறுத்தவரை ரிலையன்ஸ், ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் சன் ஃபார்மா. இந்த மாதிரி ஒரு 5 செக்டர்ல வந்து நீங்க ஒவ்வொரு ஸ்டாக்லயும் வந்து மேக்ஸிமம் அந்த 20% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து
வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஜாஸ்தி ஆகாதனால ஓரளவுக்கு ட்ராக் பண்றதுக்கு வந்து செட் ஆகும். இப்போ நம்ம வந்து 1 lakh to 10 lakh வரைக்கும் நம்ம வந்து இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண போர்ட்ஃபோலியோ, அதாவது அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சிங்கிள் ஸ்டாக்ல வந்து நம்ம எந்த வகையில வந்து 10% மேல போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா இந்த மாதிரி ஸ்மால் போர்ட்ஃபோலியோ இருக்கிறப்ப நீங்க வந்து ஒரு 20% வரைக்கும் சிங்கிள் ஸ்டாக்ல அலோகேட் பண்ணலாம். இப்போ 1 lakh அப்படின்னா ஒரு 5 ஸ்டாக்கை பிரிச்சு 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20% வரைக்கும் நீங்க போர்ட்ஃபோலியோ சைஸ் பெருசு பண்ண நம்ம ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ண எல்லா கண்டிஷனையும் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு எஃபெக்டிவான போர்ட்ஃபோலியோவா மாறிடும். இப்போ 2 lakh அப்படின்னா சேம் அதே வந்து ஒரு 5 செக்டர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷனலா ஸ்டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்க. பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசி மட்டும் நம்ம இருந்துச்சு, நெக்ஸ்ட் HDFC கன்சிடர் பண்ணுங்க. ஐடியை பொறுத்த வரைக்கும் விப்ரோவை கன்சிடர் பண்ணுங்க. FMCGயை பொறுத்த வரைக்கும் HUL கன்சிடர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ரிமைனிங் ஒரு 3 ஸ்டாக்ஸ் அடிஷனலா ஆட் பண்ணுங்க. இதே 5 lakhன்றப்ப ஒவ்வொரு செக்டர்லயும் நீங்க இப்ப நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணலாம். இப்ப பேங்கிங், ஐடி, FMCG, ரிஃபைனரிஸ், ஃபார்மா, ஜுவல்லரி இந்த மாதிரி ஜாஸ்தி பண்ணிட்டு ஒவ்வொரு செக்டர்லயும் வந்து ஜாஸ்தியா இன்னொரு அடிஷனலா ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். இப்படித்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 lakh போர்ட்ஃபோலியோ அப்படின்னா ஒரு 7 to 10 ஸ்டாக்ஸ் வரைக்கும் நீங்க வந்து கொண்டுட்டு போலாம். ஒரு 10 lakh போர்ட்ஃபோலியோ அப்படின்னா ஒரு 10 to 15 ஸ்டாக்ஸ் வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணணும். இப்படிதான் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து ஒவ்வொருவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டா வேரி ஆகும். சோ ஒவ்வொருவரோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து ஒவ்வொருத்தரும் வேரி ஆகும். சோ அதனால நீங்க வந்து உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அந்த மாதிரி வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நீங்க செட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் செட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. எப்படி வேணாலும் நீங்க வந்து உங்களோட ஆப்ஷன்ல வந்து செட் பண்ணலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இப்படிதான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து இப்போ 1 crore டார்கெட்டா வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி செட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணணும், இதை பத்தி நம்ம டீடைலாவே நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்ல வந்து எல்லாம் அவைலபிளா இருக்கு. போர்ட்ஃபோலியோன்ற பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 25 ஸ்டாக்கை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எல்லாமே வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபிளான லார்ஜ் கேப் பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எதனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லாங் டைம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹோல்ட் பண்ணணுங்கிறத பத்தி கம்ப்ளீட்டா இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதனால வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்றோம், எதுக்கு இது வந்து லாங் டைம்ல பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ரீசன்ஸ் எல்லாம் இதுல அவைலபிளா இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீடைலா நம்பர் ஆஃப் செக்டர்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ பிளேலிஸ்ட்ல ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் கார்ப்பை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க், ஐசிஐசி பேங்க், கோட்டாக் பேங்கை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சிமெண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் அல்ட்ராடெக் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்ஜினியரிங்ல வந்து L&T டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். FMCGயை பொறுத்த வரைக்கும் ITC, HUL, டாடா கன்சூமர் ப்ராடக்ட், நெஸ்லே இந்தியாவை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, டெக் மஹிந்திரா, HCL, LTI, மைண்ட்ரியை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஜுவல்லரியில டைட்டன் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். மெட்டல்ல டாடா ஸ்டீல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நான் பேங்கிங் பினான்ஸ்ல வந்து பஜாஜ் பினான்ஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பெயிண்டிங் இண்டஸ்ட்ரியில வந்து ஏஷியன் பெயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஃபார்மால டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ரிஃபைனரிஸ்ல வந்து ரிலையன்ஸை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து 1 crore வச்சு நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ செட் பண்ணி நான் மூவ் ஆயிட்டு இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ டெஃபினட்டா வந்து இந்த போர்ட்ஃபோலியோ பிளேலிஸ்ட் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ஹெல்ப் பண்றதுக்கு எல்லா வகையிலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ஒரு சாம்பிளா கன்சிடர் பண்ணிட்டு உங்களோட ஓன் ரிசர்ச் யூஸ் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோவை டெவலப் பண்ணுங்க. ஸோ 1 crore டார்கெட்டா வச்சு இப்ப மூவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்ப இருக்கிற இந்த 25 ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் இது இல்லாம இன்னும் ஒரு 30 to 35 ஸ்டாக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இருக்கேன். ரிமைனிங் இருக்கிற 10 ஸ்டாக்ஸ் வந்து வரப்போற வீடியோஸ்ல வந்து நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணலாம். எதனால இது வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து நான் ஐடென்டிஃபை பண்றோம், இது எதனால லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நீ வரப்போற வீடியோல கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணலாம். கம்ப்ளீட்டா வந்து இந்த ஸ்டாக்ஸோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோ பிளேலிஸ்ட்ல வந்து அவைலபிளா இருக்கு. இதை ரெஃபர் பண்ணுங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இப்படித்தான் வந்து 1 lakhல இருந்து 1 crore வரைக்கும் போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களோட சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு எஃபெக்டிவான போர்ட்ஃபோலியோ வந்து டெஃபினட்டா வந்து நீங்க பில்ட் பண்ண முடியும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.